தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. GDS ஊழியருக்கு மருத்துவ சலுகைகள் குறித்தும் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கான அந்த திட்டமானது PMJAY திட்டம் மூலமாக அறிமுகப்படுத்துவதாக அஞ்சல் இலாக்கா திட்டமிட்டு இருப்பதை ஏற்கனவே 2 பதிவுகள் மூலமாக நாம் சொல்லியிருந்தோம். இந்த அஞ்சல் இலாக்கா GDS ஊழியருக்கு மருத்துவ சலுகைகள் தர வேண்டும் என்கின்ற அந்த திட்டத்தினை நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி, அதாவது தேசிய சுகாதார அமைப்பிற்கு பிரதான் மந்திரி ஜன் யோஜனா PMJAY மூலமாக GDS ஊழியருக்கு ஒரு சிறப்பான திட்டத்தை வகுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தது. அதன் அடிப்படையிலே ஃபேமிலி ஃப்ளோட்டர் மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஸ்கீம் என்கின்ற ஒன்றை PMJAYக்கு கீழாக ஒரு அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு முனைப்பினை காட்டியது. அதன் அடிப்படையிலே 5 லட்சம் வரை ஒரு குடும்பத்திற்கு ஓராண்டிற்கு மருத்துவ சிகிச்சைகள் பெறலாம். அவர்கள் எந்த விதமான பணம் செலுத்தாமல் நேரடியாக பப்ளிக் செக்டார் ஹாஸ்பிட்டல் அல்லது பிரைவேட் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் CGHS மற்றும் PMJAYயினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெறலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே போன்று அறுவை சிகிச்சைக்கான பேக்கேஜ் என்பதும் கூட மற்றும் 50 வகையான கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் என்பதும் கூட அதிலே உள்ளடக்கப்பட்டிருந்தது. உள்நோயாளியாக சிகிச்சை பெறும் பொழுதும் பின்பு வெளிவந்த பின்னால் 15 நாட்களுக்கு தேவையான மருந்துகள் மற்றும் பரிசோதனை இவைகளெல்லாம் அளித்திடுவதாகவும் முடிவு செய்யப்பட்டது. இந்த திட்டமானது GDSற்கு கட்டாயமான திட்டமாகும். ஒவ்வொரு மாதமும் GDS ஊழியரிடமிருந்து 250 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரை பிடித்தம் செய்யப்படும். இந்த பிடித்தம் செய்யப்பட்ட தொகையானது அவ்வப்பொழுது மாற்றத்திற்கு உள்ளாக்கப்படும். ஏனென்றால் இந்த திட்டமானது முழுக்க GDS ஊழியரிடமிருந்து பெறக்கூடிய அந்த சப்ஸ்கிரிப்ஷனுடைய அடிப்படையிலே இந்த திட்டத்தை முழுமையாக நடத்துவதற்கான ஒரு முடிவானது எடுக்கப்பட்டிருப்பதனால் என்று கூறி இறுதியாக அந்த 16/5/2024 அந்த ஆணையிலே, அதாவது அந்த கடிதத்திலே தொழிற்சங்கத்திடமிருந்து 22/5/2024க்குள்ளாக பதில்கள் வர வேண்டும். அப்படி தொழிற்சங்கங்கள் இது குறித்து எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லவில்லை என்றால் இதிலே எந்த விதமான ஆட்சேபனமும் இல்லை என்று கருதி மிக விரைவிலே இந்த திட்டமானது அறிமுகப்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இவைகள் எல்லாம் 16/5/2024 கடிதத்திலே சொல்லப்பட்டிருந்தது. இவைகளை பற்றி நாம் மிக விரிவான ஒரு வீடியோவினை ஏற்கனவே வெளியிட்டிருக்கின்றோம். தற்பொழுது தொழிற்சங்கங்கள் இது குறித்த கருத்துக்களை கூறியுள்ளதை தொகுத்து 24/2024 என்று ஒரு கடிதத்தினை அனைத்து மாநில தலைமை அதிகாரிகளுக்கும் அனுப்பியிருக்கிறது. அந்த கடிதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? AIGDS யூனியன் 15 நாட்கள், அதாவது ஒரு மருத்துவமனையிலிருந்து வெளிவந்த பின்னால் 15 நாட்கள் என்பதை சற்று விலக்கி கூடுதலான நாட்கள் தரப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் CGHS GDS என்கின்ற ஒரு புதிய திட்டத்தினை அறிமுகப்படுத்திட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை வைத்திருந்தது. அதற்கு இலாக்கா கமலேஷ் சந்தா கமிட்டியினுடைய பரிந்துரையிலே CGHS என்பது GDS ஊழியருக்கு சாத்தியமில்லை என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் அதை பற்றி பரிசீலிக்க முடியாது என்று ஒரே அடியாக AIGDS யூனியனுடைய அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு இருக்கிறது. NUGDS யூனியன், அதாவது FNBO யூனியன் 50% பிரீமியம் என்பதை இலாக்கா எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை முழுமையாக நிராகரிக்கப்பட்டு இருக்கிறது. அது சாத்தியமில்லை என்று நிராகரிக்கப்பட்டு இருக்கிறது. BGDKS, அதாவது பாரதிய சங்கத்தினுடைய GDS யூனியன் ராஜஸ்தான், இமாச்சல் பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களிலே மிக குறைந்த பிரீமியத்திலே அல்லது இலவசமாக ஒரு மாநில அரசு ஊழியர்களுக்கு மருத்துவ சலுகைகள் வழங்கப்பட்டு இருக்கின்றன. அதே போன்று GDS ஊழியருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பியது. அதுவும் பொருளாதார அடிப்படையிலே சாத்தியமில்லை, ஃபைனான்சியலி நாட் வயபிள் என்று சொல்லி அதுவும் மறுக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது அவுட்டோர் ஃபெசிலிட்டிஸிற்கு எந்த விதமான பரிந்துரையும் அளிப்பதற்கு தயாராக இல்லை. PMJAY ஸ்கீம் என்பது ஒரு யூனிஃபார்மாக அனைவருக்கும் பொருந்தக்கூடிய மருத்துவ சலுகையாக கருதப்படுவதால் அதை மட்டும்தான் GDS ஊழியருக்கு நடைமுறைப்படுத்திட முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
கடைசியாக தொழிற்சங்கங்கள் தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறி இதற்கு அனுமதித்திட வேண்டும். குறிப்பாக மேஜர் யூனியன் ஏஐஜிடிஎஸ் யூனியன் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்காததால் இலாக்காவிற்கு வேறு ஆப்ஷன், வேறு தேர்வு என்பது இல்லை. அதாவது இந்த திட்டத்தை கைவிடுவதை தவிர வேறு ஆப்ஷன் என்பதும் இல்லை. அது மட்டுமல்லாமல் இனி எதிர்காலத்திலே ஜிடிஎஸ் ஊழியருக்கு மருத்துவ சலுகை தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முழுமையாக கைவிடப்படும் என்ற கடிதத்தினை அனுப்பியிருக்கிறது. ஆக இதன் மூலம் என்ன தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால், ஜிடிஎஸ் ஊழியருக்கான மருத்துவ சலுகைகள் தரக்கூடியதிலே இலாக்காவிடமிருந்து எந்த விதமான தொகையும் செலவு செய்யாமல் PMJAY திட்டத்தை மட்டும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதாக அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது. அதிலே சற்று மாற்றங்கள் வேண்டும், அதிலே மாற்றங்கள் செய்யுங்கள் என்றால், மாற்றங்கள் நாங்கள் செய்வதற்கு தயாராக இல்லை, முடிந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் திட்டத்தை நாங்கள் கைவிடுகிறோம். அதுவும் குறிப்பாக ஜிடிஎஸ் ஊழியருக்கான மருத்துவ சலுகைகள் என்கின்ற அந்த கோரிக்கையை முழுமையாக கைவிடுகிறோம் என்கின்ற ஒரு வாதத்தினை முன்வைத்திருக்கின்றார்கள். இது வாதம் என்று சொல்ல முடியாது, நிச்சயமாக ஒரு விதண்டாவாதம் தான். இது ஒரு சரியான தீர்வல்ல. அரசு என்பதும் அஞ்சல் துறை என்பதும் ஒரு மாடல் எம்ப்ளாயராக, முன்மாதிரியான முதலாளியாக திகழ வேண்டுமே தவிர இது போன்று ஒரு முடிவினை எடுப்பது என்பது சிறிது கூட சரியில்லை. அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டினை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுதான் சரியாக இருக்க முடியும். ஜிடிஎஸ் யூனியன்கள் நிச்சயமாக இதனை வலியுறுத்தும். இந்த பிரச்சனையை இத்துடன் விட்டுவிடாது என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கைவிடப்பட்ட அந்த கோரிக்கையானது மீண்டும் எழுப்பப்பட்டு மீண்டும் அதற்கான மிக சரியான மாற்றங்களுடன் திருத்தங்களுடன் வெளிவர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஆண்டாண்டு காலமாக சுரண்டப்படக்கூடிய ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு, அவருடைய குடும்பத்தாருக்கு மருத்துவ சலுகை என்பது ஒரு மாடல் எம்ப்ளாயர் என்கின்ற அடிப்படையிலே அஞ்சல் துறை தர வேண்டியது அதனுடைய தார்மீக கடமை. அந்த தார்மீக கடமை அதனுடைய பொறுப்பில் இருந்து நழுவ பார்த்தால் அந்த அஞ்சல் துறையை நிச்சயமாக கண்டிக்கும் விதமாக தொழிலாளர்களுடைய இயக்கங்கள் வர வேண்டும். ஜிடிஎஸ் ஊழியருடைய கோரிக்கைக்காக இலாக்கா ஊழியர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து போராடிட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். என்ன தோழர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் KVS.